கார்த்திகா, அம்மா கண்ணை திறந்து பாருடா செல்லும். அம்மா அழாதீங்கம்மா, நம்ம கார்த்திகாக்கு ஒண்ணும் ஆகாது. அவன் நல்லபடியா குணமாகி வந்துருவாமா. இங்க பாரு கார்த்திகா, அம்மா பாருமா. ஏடி எந்திரிச்சு வாடி, என் கூட சண்டை போடுறதுக்காவது வாடி. ஏடி இப்படி படுத்தே இருக்க? எந்திரிடி. எந்திரி கார்த்திகா. எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஐசியூ வார்டு. தயவு செஞ்சு வெளியில போங்க. டாக்டர் பார்த்தாங்கன்னா எங்கதான் சத்தம் போடுவாங்க. தயவு செஞ்சு வெளியில போங்க. இல்ல, நான் போக மாட்டேன். என் பொண்ணு பக்கத்துல தான் நான் இருப்பேன். கார்த்திகா, கண்ணை திறந்து பாரு கார்த்திகா. அம்மா இங்கதான் இருக்கேன். எந்திரிச்சு வாம்மா, வீட்டுக்கு போலாம். அம்மா அழாதீங்கம்மா. இங்க பாருங்கம்மா, நீங்க ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்க போய் தான் சரின்ட்டு உள்ள விட்டேன். இப்படி கத்திக்கு கூச்சல் பட்டுட்டே இருந்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு தான் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். தயவு செஞ்சு வெளியில போங்க. அம்மா வாங்கம்மா, வெளியில போலாம். இல்ல, நான் என் பொண்ணு பக்கத்துல தான் இருப்பேன். நான் வர மாட்டேன். அம்மா, கார்த்திகாவை அவங்க நல்லா பாத்துப்பாங்கம்மா. நம்ம வெளியில போலாம். சிஸ்டர், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. எங்க அம்மா இப்ப நாங்க வெளியில கூட்டிட்டு போயிருவோம். சரிம்மா, சீக்கிரமா வெளியில கூட்டிட்டு போங்க. டாக்டர் பார்த்தாங்கன்னா எங்கதான் சத்தம் போடுவாங்க. இந்த மாதிரி ஐசியூ வார்டுக்குலாம் அடிக்கடி வரக்கூடாது. சரிங்க சிஸ்டர். அம்மா வாங்கம்மா, கொஞ்ச நேரம் வெளியில போய் உட்காரலாம். சரி பூஜா. மேனகா, நீயும் வா, நம்ம வெளியில போலாம். சரிக்கா. சார், இவங்க தான் சார் அந்த கார்த்திகாங்கிற பொண்ணோட பேரண்ட்ஸ். சரி, ஓகே, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். சார், என் தங்கச்சிக்கு இப்ப எப்படி சார் இருக்கு? நீங்க அவங்களுக்கு யாரு? நான் அவளுக்கு அக்கா சார். இது எங்க அம்மா சார். எங்களால முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நாங்க பார்த்தாச்சு. ஒரு ஆபரேஷனும் பண்ணோம். அந்த ஆபரேஷன்ல அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க மேடம். என்ன சார் சொல்றீங்க? என் தங்கச்சி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாளா? அப்ப அவ பொழைக்க மாட்டாளா? வருத்தப்படாதீங்க. இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லணும். இன்னொரு ஆபரேஷன் ஒன்று பண்ணோம் அப்படின்னா அதுல இருந்து அவங்க கோமா ஸ்டேஜ்ல இருந்து வெளியில வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுவும் 50% தான் சான்ஸ் இருக்கு. ஐயா டாக்டர் ஐயா, உங்க காலனாலும் விழுறையா? என் மகளை எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுத்துருங்க ஐயா. என்னம்மா நீங்க இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நானும் உங்க மாதிரி சாதாரண மனுஷன் தான். கடவுள்கிட்ட வேண்டுங்க, உங்களுக்காண்டி நானும் வேண்டிக்கிறேன். கண்டிப்பா உங்க மக பொழைச்சிருவா. விடுங்கம்மா, அழாதீங்க. அதான் டாக்டர் சொல்லிட்டு போனார்ல, இன்னொரு ஆபரேஷன் பண்ணா நம்ம கார்த்திகா பொழைச்சிருவான்னு. கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்குமா, நம்ம கார்த்திகா பொழைச்சிருவா. நீங்க அழாம தைரியமா இருங்கம்மா. எப்படிமா தைரியமா இருக்க? என் மகா இப்படி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காளே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேடம். சொல்லுங்க சார். மேடம், இப்போ வரைக்கும் நீங்க ஹாஸ்பிட்டல் பில்லு 5000 தான் கட்டியிருக்கீங்க. மீதி அமௌண்ட்டை கட்டணும். அது போக டாக்டர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு வர சொல்லியிருக்காங்க. அதுக்கும் அமௌண்ட் கட்டணும். இதுக்கு முன்னாடி பண்ண ஆப்ரேஷனுக்கும் அமௌண்ட் கட்டணும் மேம். மொத்தமாக டோட்டலாக 2 லட்ச ரூபா ஆகுது. நீங்கள் வந்து கட்டுங்க மேம். கட்டினதுக்கு அப்புறம் தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும். சரிங்க சார், நான் வந்து காசை கட்டிடுறேன். கொஞ்சம் சீக்கிரமா கட்டுங்க மேடம். பூஜா, காசுக்கு என்னம்மா பண்ண போற? யார்கிட்டயாச்சும் கடன் வாங்கலாமான்னு நினைக்கிறேன். வேண்டாம் பூஜா, என் கழுத்துல இருக்கிற தாலி செயின் இருக்குல்ல, அது தங்கம் தானே. அத நீ வித்து நம்ம கார்த்திகாவை காப்பாத்திடலாமா? ஏம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. நான் வெளியில எங்கேயாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன். இல்லம்மா, இது இருந்து ஒரு பிரோஜனமும் கிடையாது. கட்டின புருஷனும் என்னை பார்த்துக்க மாட்டேன்ட்டான். நான் என்ன செய்ய? அதை வச்சுக்கிட்டு சொல்லி என் மக உயிரையாவது காப்பாத்துறதுக்கு யூஸ் ஆகுதான்னு பாப்போம். இந்தாம்மா, இத கொண்டு போய் வித்து காசை கொண்டு வா. சரிம்மா. மீனகா, நீ என்னடி பண்ற? அக்கா, எப்படியோ அம்மா குடுக்கற நகையை வச்சு காசை புரட்ட முடியாது. என் கம்மலையும் தாரேன், அதையும் வித்து காசை கொண்டு வாக்கா. சும்மா இருடி, அதான் என்கிட்ட இருக்குல்ல, அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். சரிம்மா, சீக்கிரமா எல்லாத்தையும் வித்து காசை கொண்டு வா. சரிம்மா. ஐயோ கடவுளே, எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனைக்கு மேல சோதனையா குடுக்குறீங்க? எங்களால தாங்க முடியல. சார், எங்க பாஸ்க்கு இப்ப எப்படி சார் இருக்கு? அம்மா, யார் நீங்க? விக்கி, ஒரு நிமிஷம் இங்கிட்டு வாங்க. சார் கிட்ட நான் பேசிக்கிறேன். சரிங்க சார். சார், நான் அருணோட மாமா. குமார்ங்கிறது நீங்க தானே என்கிட்ட போன்ல பேசினது? ஆமா சார், நான் தான் சார் உங்ககிட்ட போன்ல பேசினேன். சார், இப்போ அவருக்கு சார் கொஞ்சம் தனியா போய் பேசலாமா? சரிங்க சார். சார், நான் சொன்ன மாதிரி தானே பண்ணீங்க? ஆமாங்க சார், நீங்க சொல்ற மாதிரி தான் பண்ணேன். அட்மிஷன்ல கூட அவர் பேரை போடல, வேற பேரை தான் போட்டிருக்கோம். இங்கே இவர் அட்மிட் ஆயிருக்கிறது யாருக்குமே தெரியாது சார். பிரஸ், மீடியா எதுக்குமே நியூஸ் வெளியில லீக் ஆகாது சார். ரொம்ப தேங்க்ஸ் சார்.
அட நீங்க வர சார், இந்த மாதிரி பணக்கார வீட்டு கேஸ் எல்லாம் நாங்க நிறைய பார்த்துருக்கோம் சார். இந்த மாதிரி தான் குடிச்சு போட்டு வண்டியை கொண்டு போய் எங்கேயாவது ஏத்திடுவானுங்க, யார் மேலேயாவது ஏத்திடுவானுங்க. அந்த கேஸ் எல்லாம் நாங்க ஈஸியா சால்வ் பண்ணியிருக்கோம் சார். இதுவும் அதே மாதிரி சால்வ் பண்ணிடலாம். ஆனா இன்ஸ்பெக்டரை நீங்க தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே சார், இது இப்போதைக்கு அட்வான்ஸ் தான், வாங்கிக்கோங்க. பின்னாடி மொத்தமா செட்டில் பண்ணிடுறேன். ஓகே சார். இப்போ நான் அருணை பார்க்க போலாமா? நீங்க போங்க சார், தாராளமா போய் பாருங்க. சார், குமார் சார், அருண் சாருக்கு எப்படி இருக்கான்? விக்கி, நீங்க கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். சார் சார் உள்ளலாம் வரக்கூடாது சார், வெளியில போங்க. மேடம், அவங்க பார்த்துட்டு போயிருவாங்க. சரி ஓகே சார். உனக்கு ஆயுசு கெட்டிடா. சே, சாக வேண்டியவன் பொழைச்சிட்டான். எனக்கு எவ்வளோ கோவமா வருது தெரியுமா? நீ மட்டும் செத்துருந்தன்னு நினச்சிக்கோ, அந்த கம்பெனியே எனக்கு சொந்தமா இருக்கும். இப்படி பொழைச்சி வந்து என் உயிரை வாங்க வந்துட்டியா? பார்த்துக்கிறேன். இதை விட சும்மா விட மாட்டேன். இனிமே தான் நான் என்னென்னலாம் பண்ண போறேன்னு பாரு. உன்னைய உங்க அப்பா கிட்ட இருந்து முழுசா பிரிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. சிஸ்டர், இவர் இப்ப எப்படி இருக்காரு? சார், இவர் கண்டிஷன் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா கொஞ்சம் மயக்கத்துல தான் இருக்காரு. எப்போ கண்ணை திறப்பாங்க? ஒரு 6 hours ஆகும் சார். மத்தபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல மேடம்? சார், சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. இந்த விஷயத்த வெளியில சொல்லக்கூடாதுதான். ஆனா எங்க டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, ரிப்போர்ட்லயும் அந்த மாதிரி தான் சார் வந்திருக்கு. இதை உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல. சொல்லுங்க மேடம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். ஒன்றும் இல்லை சார், இவர் போதைப் பொருள் யூஸ் பண்ணியிருக்கிறதா ரிப்போர்ட்ல வந்திருக்கு. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமாங்க சார், டாக்டர்லாம் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, இவர் கடைசியா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்காரு. அந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல தான் போதைப் பொருளை கலந்து குடிச்சு டிரைவ் பண்ணி இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணிட்டதா ரிப்போர்ட்ல போட்டிருந்துச்சு சார். மேடம், இந்த விஷயம் யார் யாருக்கெல்லாம் தெரியும்? சார், டாக்டர் யார்கிட்டயுமே சொல்லல. நீங்க வேணா டாக்டர்கிட்ட பேசிக்கோங்க. போலீஸ் கிட்டயும் இன்னும் சொல்லல சார். சரி ஓகே மேடம், நான் பேசிக்கிறேன். நீங்க வெளியில யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. இந்த காசை வச்சுக்கோங்க. ஐயோ வேண்டாம் சார், இருக்கட்டும் சார். நான் நீங்க கேட்டீங்களேன்னு தான் சொன்னேன், மற்றபடி காசுக்காண்டிலாம் சொல்லல. வேண்டாம் சார். இருக்கட்டும் மேடம், வச்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இவன் கண்ணை முடிச்சிட்டானா என்னை கூப்பிடுங்க. சரிங்க சார். குமார் சார், அருண் சார் இப்ப எப்படி இருக்காரு? இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் மயக்கத்துல தான் இருக்கான். நீங்க வேணா போய் பாருங்க விக்கி. சரிங்க சார். சே, நம்ம ஒண்ணு நினைச்சா இங்க ஒண்ணு நடந்திருக்கு. இப்போ இந்த விஷயத்த சாதாரணமா விடக்கூடாது. இப்போ இந்த விஷயத்த பத்தி மாமா கிட்ட சொல்லலாமா இல்ல அத்தை கிட்ட சொல்லலாமா? மாமா கிட்ட சொன்னா சப்புன்னு முடிஞ்சு போயிடும். வீட்டுல பெரிய பூகம்பமா வெடிக்கணும். அப்போ அத்தை கிட்ட தான் சொல்லணும். சரி, அத்தைக்கு போன் போடும். என்ன இந்த நேரத்துல மாப்பிள்ள போன் போடுறாரு? அத்தை. சொல்லுங்க மாப்பிள்ள. என்ன மீட்டிங்லாம் அருண் நல்லபடியா அட்டெண்ட் பண்ணானா? ஐயோ அத்தை, இங்க ஒரு பெரிய பிரச்சனை நடந்து போச்சு. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? பிரச்சனையா? என்ன பிரச்சனை? எனக்கு ஒண்ணுமே புரியல, தெளிவா சொல்லுங்க. அருண் அங்க எப்படி இருக்கான்? எதுவும் வேலை பார்க்கறதுல எதுவும் தப்பு பண்ணிட்டானா? அத்தை, வேலை விஷயமா அருண் கார் எடுத்துட்டு ஆலங்குடிக்கு போய்கிட்டு இருந்த வழியில ஒரு பொண்ணு மேல காரை ஏத்தி ஆக்சிடென்ட் பண்ணிட்டான் அத்தை. ஐயோ மாப்பிள்ள, என்ன சொல்றீங்க? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? என் பையனுக்கு எப்படி இருக்கு? அருணுக்கு ஒரு பிரச்சனை இல்ல அத்தை. ஆக்சிடென்ட் ஆன அந்த பொண்ணுக்கு தான் பெருசா தலையில அடிபட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு தான் ரொம்ப சீரியஸா இருக்கா. மாப்பிள்ள, இந்த விஷயத்த பத்தி மாமாக்கு எதுவும் தெரியுமா? மாமாவுக்கு எதுவுமே தெரியாது அத்தை. மாமாவுக்கு சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ரொம்ப நன்றி மாப்பிள்ள. உங்க மாமாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, அருணை சும்மாவே விட மாட்டாங்க. வீட்டை விட்டே அடிச்சு வெளியில துரத்திடுவாரு. நான் அதனாலதான் அத்தை மாமா கிட்ட சொல்லல. உங்ககிட்ட சொன்னாச்சு ஏதாச்சும் பண்ணுவீங்களேன்னு தான் சொன்னேன். அத்தை, இப்போ உடனே கிளம்பி நீங்க இங்க வர முடியுமா? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? உடனே கிளம்பி வரணுமா? சரி மாப்பிள்ள, வாரேன். ஆனா இப்ப எப்படி வரேன்னே தெரியலையே. உங்க மாமா வர அங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே நேரா ஏதோ மும்பைல ஏதோ ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லி ஃபிளைட்டை பிடிச்சு போயிட்டாரு. இப்ப நாங்க மட்டும் தான் வீட்டுல இருக்கோம். எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு எப்படி வரேன்னே தெரியல மாப்பிள்ள. அத்தை, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. கார் டிரைவர் கிட்ட நான் சொல்றேன். நீங்க கார்ல இருந்து கிளம்பி சீக்கிரம் வந்துருங்க.
சரிங்க மாப்பிள்ள இந்த உடனே கிளம்பி வாரேன். சரிங்க அத்தை, சீக்கிரமா வாங்க. அப்புறம் நீங்க வர்றது யாருக்கும் தெரிய வேண்டாம். சரிங்க மாப்பிள்ள, யார்கிட்டயும் சொல்லல, இந்த கிளம்பி வாரேன். அம்மா இப்ப நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? நம்ம அருணுக்கு என்னாச்சு? நம்ம அருணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டி.